2 மாசம் முன்னாடி அவர்கிட்டயே பேட்டி கேட்கிறாங்க, அதிமுகவுக்காக நீங்கள் பிரச்சாரம் செய்வீர்களா? அவர் சொன்ன பதில், அவர்கள் அழைத்தால் அவர்கள் தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வேன். 2 மாசம் முன்னாடி அதை எப்படி சொன்னாரு? அன்னைக்கு அவர் துரோகி இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமி யாரு? இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் எவ்வளவோ காத்திருந்தேன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்ல முடியல, அரசியல்ல நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தரம் இல்லை. 2026 மட்டுமல்ல, எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது எங்க அண்ணன் ஜெயக்குமார் சொன்னாரா? சொன்னார். என்னாச்சு? அதனால அரசியல் எல்லாமே நான் உங்களுக்கு பல உதாரணம், அப்புறம் டிஎம் கல்யாணம் உதாரணம் உங்களுக்கு பாதரம் உள்ளாங்க. ஐயோ நம்மள வந்து நம்ம தலைவர்ல யாரா போன் பண்ணி திட்டுவாங்க. காங்கிரஸ் கட்சி நடத்தியது ஈழப்போர்னு யார் சொல்லியிருக்கா? மதிமுக சொல்லிச்சு, விசிக சொல்லிச்சு. எங்க உட்கார்ந்து இருக்காங்க? அண்ணன் ராகுல் காந்தி, சகோதரர் ராகுல் காந்தி உட்கார்ந்து இருக்காங்க. பிரபாகரன் கொல்லப்பட்டது உங்களால அப்படின்னா, பிரபாகரனுடைய தாயார் பார்வதி அம்மாளை தமிழ்நாட்டு மண்ணில் தரையில் இறங்க விடலைன்னு சொன்னீங்க. செஞ்சது யாருன்னு சொன்னீங்க? திமுகன்னு சொன்னீங்க. பிரபாகரனுடைய தாயாரை சென்னை மண்ணில் இறங்க விடாத திமுக நீங்க வந்து நான் வந்து கடைசி வரை நிப்பேன், சீட்டு கொடுக்காரு சொல்லலையா? அவர்கள்லாம் இருந்தா விசுவாசம், கொள்கை, பிடிப்புன்றீங்க.